யாரோ என் தோளை தொடுவதாக உணர்வுப்பட்டு பின்னால் திரும்பி பார்த்தா எமிலண்ணே தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்றாங்க. கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் உடனே அண்ணனுடைய கண்ணில் ஒரே கண்ணீர். அண்ணன் என்னென்ன மன்னிக்கணும், என்னாச்சு அப்படின்னேன். இல்லை தம்பி நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னாங்க. நான் என்னென்ன உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் அன்னைக்கு ட்ரெஷர் ஆஃபீஸிலேருந்து பேட்ரிக் அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பில் கொண்டு வந்தீங்க. நான் கொடுத்த பில்லை அண்ணன் திருப்பி அனுப்பிட்டாங்க. அதில் சிலதெல்லாம் கட் பண்ணி. அப்போது அண்ணன் என்கிட்ட டைரெக்டாக ஃபோனில் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதை உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட ரொம்ப கோவப்பட்டேன், பயங்கரமாக பேசிட்டேன். பேட்ரிக் அண்ணன்ட்ட பட வேண்டிய கோவத்தை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது. அதனால் இன்றைக்கி நான் தைரியமாக கூட்டத்தில் பேசணுன்னா நீங்கள் என்ன மன்னிக்கணும். 2 பேரும் கட்டி பிடித்து அழுது. மன்னிப்புங்கிற வார்த்தை வரல, கண்ணீர் என்கிற வார்த்தை தான். ஸோ அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் அந்த கூட்டத்தில், இரவு கூட்டத்தில். அந்த தலைவனாக இருந்தாலும் சரி, சீடனாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது தான் எபேசியருக்கு எழுதின நிருபம்.